ஒருத்தர் மற்றவங்க கிட்ட சகஜமாக பழகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. போன வாரம் கூட இதே மாதிரி ஒரு கிளைண்ட்டும் வந்திருந்தாங்க. இதுக்கு அடிப்படையில் காரணம் இருக்குது. இது நேற்று நடந்த சம்பவத்தினாலேயோ முந்தானேற்று நடந்த சம்பவத்தினாலேயோ அவங்க இந்த மாதிரி இல்லை. சின்ன வயசில் அவங்களுக்கு ஏற்பட்ட இல்லை மறக்க முடியாத ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க தன்னை குறை சொல்லுவாங்களோ, மற்றவங்கள மாதிரி நம்மளால் பேச முடியலை, இல்லை மற்றவங்கள மாதிரி நம்மளால் நடக்க முடியலை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். உதாரணமாக சின்ன வயசில் யாராவது ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது பேப்பரை கிழித்து தலையில் போட்டிருப்பாங்க. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ தலையில் போட்டிருந்துருக்கலாம். அந்த இடத்துல மற்றவங்கெல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அப்படி சிரிக்கும் பொழுது ஆள் மனசுக்குள்ளே ஒரு பயம், ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த இடத்துல ஏற்படும். அப்போலேருந்து மூணாவது நபரை பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ளே மேலோங்கும். நமக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னாலே மற்றவங்க கிட்ட பேச மாட்டோம். ஏன் அதை தாண்டி எவ்வளவோ பேர் பஸ்ஸில் 8 ரூபா டிக்கெட்டுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா மீதி கேட்குறதுக்கே தயங்குவாங்க. ஒரு ஹோட்டலில் பில்லை கொடுத்துட்டு 10 ரூபா ரிட்டர்ன் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா ஐயோ நம்ம கேட்டால் தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ, நம்மளை தப்பாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி இதெல்லாம் சின்ன வயசில் ஏற்பட்ட மோசமான சம்பவம். உதாரணமாக இந்த பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி வேலைக்கு போய் எவ்வளவோ பொசிஷனில் இருக்கட்டும், சின்ன வயசில் யாராவது ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஜென்ஸை பார்த்தாலே அந்த வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். சமுதாயத்தில் எல்லாரும் இங்கே நல்லவங்களும் இல்லை கெட்டவங்களும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு நடந்தது ஆள் மனசில் போய் ஆழமாக பதிஞ்சதுனால ஒரு சிலருக்கு ஜென்ஸை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும். ஏன் இன்னும் பசங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சில இடத்துல அம்மா தவறிட்டாங்க, ஒரு 2வது கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு சித்தி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அப்போது சித்தி கடுமை காட்டுறதுனால இவங்களுக்கு ஒரு உமன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால சில ஆண்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு வெறுப்புகள் வந்துடுது. ரைட், இதெல்லாம் சின்ன வயசில் ஏற்பட்ட அந்த தாக்கம் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு காரணம் இருக்குது. ஒருவேளை நான் பேசுகிறது அவனுக்கு புரியலை, இல்லை அவன் பேசுகிறது எனக்கு புரியலை, என்னோட ஐடியாலஜியோட என்னோட கேரக்டரோட ஒத்து போகலை, நான் என்ன சொன்னாலும் அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லை நான் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு காரணம் இருக்கும். ரைட்டுங்களா? இதில் அடிப்படையில் 2 காரணம். ஒன்று சின்ன வயசில் ஏற்பட்ட மோசமான சம்பவம், ஒன்று. 2வது இப்போது நம்ம சுற்றி இருக்க நபர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க காது கொடுத்து கேட்கலை, இல்லை அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க, இல்லை அவங்கள கிரிட்டிசைஸ் குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்படுறது. இது 2 மட்டும் இல்லைங்க, இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட கூட போராடலாம். இந்த மாதிரி இருக்கவங்க கண்ணுக்கு தெரியாமல் எதிரியோட போராடுறாங்க. இதனோட முடிவு என்னவா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதை அனுபவத்தில் சொல்கிறேன், எனக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். முறையான கவுன்சிலிங் எடுத்திங்கன்னா இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்றைக்கி எப்படி நீங்கள் மற்றவங்க கிட்ட 4 பேர்கிட்ட நின்று பேசுகிறதுக்கு பயப்படுறீங்களோ, நாளைக்கு 400 பேர்கிட்ட நின்று பேசக்கூடிய அளவுக்கு நீங்களே உங்களை மாற்றிக்க முடியுங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். உங்கள் சார் இங்கே நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோட சந்திக்கலாம். அந்த கொஷின் நீங்கள் கேட்கணும்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷினுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.